ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் நோக்கிய ராமேஸ்வரம் மீனவர்களின் நடைப்பயணத்தை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மீனவர்களை விடுதலை செய்ய, மீனவர்களை விடுதலை செய்ய, மீனவர்களை விடுதலை செய்ய, மீனவர்களை விடுதலை செய்ய இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடு, இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடு, இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடு, இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடு. போராட்டம் 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 மீனவ சொந்தங்களின் போராட்டம், மீனவ சொந்தங்கள் போராட்டம். இந்திய மீனவர்களை இந்திய மீனவர்களை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய். ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களை விடுதலை செய், விடுதலை செய். விடுதலை செய், விடுதலை செய். மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, மாநில அரசே, மாநில அரசே, மாநில அரசே, மாநில அரசே, ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே உடனடியாக விடுதலை செய். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்போம். வணக்கம் விஸ்வநாதன், ராமேஸ்வரம் மீனவர்கள் வைக்கும் கோரிக்கைகள் என்ன? போலீசார் கூறுவது என்ன? இது பற்றின முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 4ஆம் தேதி மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று காங்கேசன் கடல் எல்லைப் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன்பிடித்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து 2 விசைப்படகும் அதில் இருந்த 23 மீனவர்களை கைது செய்து கடந்த 16ஆம் தேதி ஊர்காவல்துறை நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தப்பட்டதனால் இதில் 20 மீனவர்கள் மட்டும் ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி விடுதலை செய்து 2 படகுகளுக்கு 6 மாத சிறை தண்டனையும் ஒரு 2வது முறையாக கைது செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதே போன்று கடந்த 3 மாதத்துக்கு முன்பு நண்பு முருகன் என்ற மீனவர் எல்லை தாண்டி குற்றச்சாட்டில் 2வது முறையாக குற்றச்சாட்டு சாட்டப்பட்டதை அடுத்து அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர் கடந்த 3 நாட்களாக தங்களுடைய விசைப்படகுகளின் கருப்பு கொடி கட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்தில் இருந்து சுமார் 700க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கையில் பதாகளை இருந்து நடைபயணமாக, அதாவது சுமார் 12 கிலோமீட்டர் நடைபயணமாக பாம்பன் நோக்கி வந்து கொண்டிருந்த போது போலீசார் அவர்களை தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். பின்னர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு விஸ்வசுந்தர் அவர்களும் மீனவர் சங்க பிரதிநிதிகளிடம் பாம்பன் ஒன்றிய அலுவலகத்துக்குள்ளே கூட்டி சென்று பேச்சுவார்த்தை ஈடுபட்டுள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையில் மீனவர் தங்களுடைய விசைப்படகுகளை விடுதலை செய்ய வேண்டும், இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து பேசி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.